நண்பர்கள் எல்லோருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் தேர்வு ரிலேட்டடான முக்கியமான கேள்விகள் பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாலிட்டியிலேருந்து இந்திய நீதித்துறை டாப்பிக்கில் முக்கியமான கேள்விகள் பார்க்கலாம். இந்திய அரசியலமைப்பின் பிரிவு 124 எதை குறிப்பிடுகிறது? ஆப்ஷன் பி உச்ச நீதிமன்றத்தின் அமைப்பு. இந்திய அரசியலமைப்பின் பகுதி 5 உள்ள விதி 124 முதல் 147 வரை உச்ச நீதிமன்றத்தின் அமைப்பு, சுதந்திரம், அதிகாரங்கள் மற்றும் நடைமுறைகளை பற்றி பேசுகிறது. உச்ச நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது என்ன? ஆப்ஷன் சி 65 ஆண்டுகள். உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது 62 ஆண்டுகள். உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி உட்பட மொத்த நீதிபதிகளின் எண்ணிக்கை தற்பொழுது எத்தனை? ஆப்ஷன் பி 34 நபர்கள். தொடக்கத்தில், அதாவது 1950இல் ஒரு தலைமை நீதிபதி ப்ளஸ் 7 நீதிபதிகள் என மொத்தம் 8 பேர் இருந்தனர். தற்பொழுது 2019 சட்டத்திருத்தத்தின்படி 34ஆக உயர்த்தப்பட்டது. உச்ச நீதிமன்றத்தின் நீதி பேராணைகள் பிறப்பிக்கும் அதிகாரம் எந்த சரத்தின் கீழ் வருகிறது? ஆப்ஷன் பி ஆர்டிகிள் 32. அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்படும் போது குடிமக்கள் நேரடியாக உச்ச நீதிமன்றத்தை அணுக ஆர்டிகிள் 32 வழி செய்கிறது. டாக்டர் அம்பேத்கர் இதனை அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா என்று அழைத்தார். ஆர்டிகிள் 226 உயர்நீதிமன்றத்திற்கான பேராணை அதிகாரம். அறிவுரை பெறும் அதிகார வரம்பு பற்றி பேசும் சரத்து எது? ஆப்ஷன் ஏ ஆர்டிகிள் 143. பொது முக்கியத்துவம் வாய்ந்த சட்ட கேள்விகளில் இந்திய குடியரசுத் தலைவர் உச்ச நீதிமன்றத்திடம் ஆலோசனை கேட்கும் அதிகாரத்தை இது வழங்குகிறது. உயர்நீதிமன்ற நீதிபதிகளை நியமிப்பவர் யார்? ஆப்ஷன் சி குடியரசுத் தலைவர். உயர்நீதிமன்ற உச்சநீதிமன்ற நீதிபதிகள் இருவரையுமே குடியரசுத் தலைவர் தான் நியமிக்கிறார். ஆளுநர் பதவி பிரமாணம் மட்டும் செய்து வைப்பார். பதிவு நீதிமன்றம் என உச்ச நீதிமன்றத்தை குறிப்பிடும் சரத்து எது? ஆப்ஷன் ஏ ஆர்டிகிள் 129. உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்புகள் மற்றும் நடவடிக்கைகள் சான்றுகளாக பாதுகாக்கப்பட்டு கீழ் நீதிமன்றங்களுக்கு முன்னோடியாக கருதப்படுகிறது. நீதிமன்ற அவமதிப்புக்கு தண்டனை வழங்கும் அதிகாரமும் இதில் அடங்கும். பொதுநல வழக்கு கருத்தாக்கம் எந்த நாட்டிலிருந்து அறிமுகப்படுத்தப்பட்டது? ஆப்ஷன் பி அமெரிக்கா. இந்தியாவில் 1980களில் நீதிபதிகள் PN பகவதி மற்றும் VR கிருஷ்ணா ஐயர் ஆகியோரால் பொதுநல வழக்கு கருத்தாக்க முறை தீவிரமாக கொண்டு வரப்பட்டது. இந்தியாவில் முதலில் உச்ச நீதிமன்றம் எந்த நகரில் நிறுவப்பட்டது? ஆப்ஷன் சி கொல்கத்தா. 1773ஆம் ஆண்டு ஒழுங்குமுறை சட்டத்தின்படி 1774ஆம் ஆண்டில் கொல்கத்தாவில் உள்ள வில்லியம் கோட்டையில் முதலில் நிறுவப்பட்டது. இதன் முதல் தலைமை நீதிபதி சர் எலிஜா இம்பே. லோக் அதாலத், அதாவது மக்கள் நீதிமன்றம் முதலில் எந்த மாநிலத்தில் நடத்தப்பட்டது? ஆப்ஷன் பி குஜராத். 1982ஆம் ஆண்டு குஜராத்தில் உள்ள ஜூனாகத் என்னும் இடத்தில் நடத்தப்பட்டது. இந்தியாவில் உள்ள மொத்த உயர்நீதிமன்றங்களின் எண்ணிக்கை எவ்வளவு? ஆப்ஷன் சி 25. 25வது உயர்நீதிமன்றமாக ஆந்திர பிரதேச மாநிலம் அமராவதியில் 2019 முதல் செயல்பட்டு வருகிறது. சீராய்வு அதிகாரம் என்பது எதனை குறிக்கிறது? ஆப்ஷன் பி நாடாளுமன்றங்களுக்கு இயற்றும் சட்டங்கள் அரசியலமைப்புக்கு உட்பட்டதா என பரிசீலிக்கும் நீதிமன்ற அதிகாரம். ஒரு சட்டம் அரசியலமைப்புக்கு எதிராக இருந்தால் அதை செல்லாது என அறிவிக்கும் அதிகாரம் உச்ச நீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றங்களுக்கு உண்டு. உச்ச நீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்பட ஒரு நபர் உயர்நீதிமன்றத்தில் குறைந்தபட்சம் எத்தனை ஆண்டுகள் வழக்கறிஞராக பணியாற்றி இருக்க வேண்டும்? ஆப்ஷன் பி 10 ஆண்டுகள். 5 ஆண்டுகள் உயர்நீதிமன்ற நீதிபதியாக அல்லது 10 ஆண்டுகள் வழக்கறிஞராக பணியாற்றி இருக்க வேண்டும். 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு பொதுவான உயர்நீதிமன்றத்தை அமைக்கும் அதிகாரத்தை நாடாளுமன்றத்திற்கு வழங்கும் சட்டத்திருத்தம் எது? ஆப்ஷன் சி 7வது சட்டத்திருத்தம் 1956. சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆப்ஷன் சி 2004 ஜூலை 24ஆம் நாள். மாவட்ட நீதிபதிகளை நியமிப்பவர் யார்? ஆப்ஷன் சி மாநில ஆளுநர். ஆர்டிகிள் 233 படி உயர்நீதிமன்ற ஆலோசனையின் பேரில் மாவட்ட நீதிபதிகளை நியமிக்கிறார். சுதந்திர இந்தியாவின் முதல் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி யார்? ஆப்ஷன் பி H.A. கனியா. ஹரிலால் ஜெய்குசன்தாஸ் கனியா. இவர் 1950-51களில் நியமிக்கப்பட்டார். கீழ்கண்ட எந்த யூனியன் பிரதேசம் தனக்கென தனியாக உயர்நீதிமன்றத்தை கொண்டுள்ளது? ஆப்ஷன் சி டெல்லி.
டெல்லி மற்றும் ஜம்மு காஷ்மீர் ஆகியவை தனக்கென தனி உயர்நீதிமன்றத்தை கொண்டுள்ளது. டெல்லி உயர்நீதிமன்றம் 1966 நிறுவப்பட்டது. லோக் அதாலத் அமைப்பு எந்த சட்டத்தின் கீழ் சட்டப்பூர்வமாக அந்தஸ்தை பெற்றது? ஆப்ஷன் பி சட்டப் பணிகள் அதிகார சட்டம் 1987. 1987 இயற்றப்பட்ட இச்சட்டம் மூலமே லோக் அதாலத் அமைப்புகளுக்கு சட்டப்பூர்வ அந்தஸ்து வழங்கியது. உச்சநீதிமன்ற நீதிபதிகளை பதவியிலிருந்து நீக்கும் முறை எதிலிருந்து பெறப்பட்டது? எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டது? ஆப்ஷன் சி அமெரிக்கா. குடியரசுத் தலைவரால் மட்டுமே உச்சநீதிமன்ற நீதிபதிகளை நீக்க முடியும். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியை நியமிக்கும் போது எதை பின்பற்ற வேண்டும் என 2வது நீதிபதிகள் வழக்கு 1993 கூறியது? ஆப்ஷன் பி மூத்த நீதிபதி கொள்கை, அதாவது சீனியாரிட்டி பிரின்சிபல். உச்சநீதிமன்றத்தின் மிக மூத்த நீதிபதியே இந்திய தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட வேண்டும் என்னும் நடைமுறையை இந்த வழக்கு உறுதி செய்தது. ஆட்கொணர் நீதி பேராணை என்பதன் பொருள் என்ன? ஆப்ஷன் சி சட்டவிரோத காவலில் உள்ள நபரை ஆஜர்படுத்துதல். ஒரு நபர் சட்டத்துக்கு புறம்பாக கைது செய்யப்பட்டால் அவரை 24 மணி நேரத்திற்குள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த உத்தரவிடும் பேராணை இதுவாகும். உயர்நீதிமன்ற நீதிபதிகள் ஓய்வு பெறும் வயதை 60லிருந்து 62ஆக உயர்த்திய சட்டத்திருத்தம் இது? ஆப்ஷன் ஏ 15வது சட்டத்திருத்தம். இது 1963ஆம் ஆண்டு கொண்டுவரப்பட்ட 15வது அரசியலமைப்பு சட்டத்திருத்தத்தின் மூலமே உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது 60லிருந்து 62ஆக மாற்றப்பட்டது. சுவாமிநாதன் வழக்கு மற்றும் கேசவானந்த பாரதி வழக்கு இந்தியாவின் நீதித்துறை வரலாற்றில் எதற்கு புகழ் பெற்றது? ஆப்ஷன் பி அரசியலமைப்பின் அடிப்படை அமைப்பு கோட்பாடு. நாடாளுமன்றம் அரசியலமைப்பை திருத்தலாம், ஆனால் அதன் அடிப்படை அமைப்பை மாற்ற முடியாது என வரலாற்று சிறப்புமிக்க கேசவானந்த பாரதி வழக்கில் தீர்ப்பளிக்கப்பட்டது. உயர்நீதிமன்ற நீதிபதிகளை ஒரு மாநிலத்திலிருந்து மற்றொரு மாநிலத்திற்கு இடமாற்றம் செய்யும் அதிகாரம் யாருக்கு உள்ளது? ஆப்ஷன் சி குடியரசுத் தலைவர். ஆர்டிகிள் 222 படி இந்திய தலைமை நீதிபதியை கலந்தாலோசித்து உயர்நீதிமன்ற நீதிபதிகளை இடமாற்றம் செய்யும் அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கு உண்டு. இந்திய கிராம நயாயாலயா சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? ஆப்ஷன் பி 2008. கிராமப்புற மாணவர்களுக்கு செலவில்லாத விரைவான நீதியை வழங்குவதற்கு 2008 இந்த சட்டம் இயற்றப்பட்டு அக்டோபர் 2, 2009 முதல் அமலுக்கு வந்தது. உச்ச நீதிமன்ற நீதிபதிகளின் சம்பளம் மற்றும் படிகள் எதிலிருந்து வழங்கப்படுகின்றன? ஆப்ஷன் பி இந்தியாவின் திரட்டு நிதி. உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் ஊதியம் இந்தியாவின் திரட்டு நிதியிலிருந்து வழங்கப்படுவதால் இதற்கு நாடாளுமன்றத்தில் தனியாக வாக்களிப்பு தேவையில்லை. அரசியலமைப்பின் எந்த சரத்து உயர்நீதிமன்றங்களுக்கு கீழமை நீதிமன்றங்களை கண்காணிக்கும் அதிகாரம் அளிக்கிறது? ஆப்ஷன் பி ஆர்டிகிள் 227. ஒரு மாநிலத்தில் உள்ள அனைத்து கீழமை நீதிமன்றங்கள் மற்றும் தீர்ப்பாயங்களை கண்காணிக்க மற்றும் கட்டுப்படுத்தும் அதிகாரம் அந்த மாநில உயர்நீதிமன்றத்திற்கு மட்டும் உண்டு. பொதுநல வழக்கின் தாய் அல்லது பொதுநல வழக்கின் முன்னோடி என இந்தியாவில் அழைக்கப்படுபவர் யார்? ஆப்ஷன் பி நீதிபதி B.N. பகவதி. நீதிபதி B.N. பகவதி மற்றும் V.R. கிருஷ்ண ஐயர் ஆகியோர் இந்தியாவில் பொதுநல வழக்கு முறையை கொண்டு வந்த முதன்மை சிற்பிகள் ஆவர். கீழ்கண்ட எந்த நீதி பேராணை நாங்கள் கட்டளையிடுகிறோம் என்ற பொருளை தருகிறது? ஆப்ஷன் ஏ செயலுறுத்தும் பேராணை. ஒரு அரசு அதிகாரி அல்லது அமைப்பு தன் கடமையை செய்ய தவறும்போது அக்கடமையை செய்ய உத்தரவிட செயலுறுத்தும் பேராணை பயன்படுகிறது. மாநில அளவில் உள்ள மாவட்ட நீதிமன்றங்கள் யாரால் நிர்வகிக்கப்படுகின்றன? ஆப்ஷன் பி மாவட்ட நீதிபதி. இவர் மாவட்ட அளவில் சிவில் வழக்குகளை விசாரிக்கும் போது மாவட்ட நீதிபதி என்றும், குற்றவியல் வழக்குகளை விசாரிக்கும் போது அமர்வு நீதிபதி என்றும் அழைக்கப்படுகிறார். தேசிய நீதிபதிகள் நியமன ஆணைய சட்டத்தை செல்லாது என உயர்நீதிமன்றம் எந்த ஆண்டு ரத்து செய்தது? ஆப்ஷன் பி 2015ஆம் ஆண்டு. 99வது சட்டத்திருத்தத்தின் மூலம் கொண்டுவரப்பட்ட தேசிய நீதிபதிகள் நியமன ஆணைய அமைப்பை நீதித்துறையின் சுதந்திரத்தில் தலையிடுவதாக கூறி 2015 4வது நீதிபதிகள் வழக்கில் உச்சநீதிமன்றம் செல்லாது என அறிவித்தது. கொல்கத்தா, பம்பாய் மற்றும் சென்னை ஆகிய 3 உயர்நீதிமன்றங்களும் எந்த ஆண்டு நிறுவப்பட்டன? ஆப்ஷன் பி 1862. 1861ஆம் ஆண்டின் இந்திய உயர்நீதிமன்றங்கள் சட்டத்தின்படி 1862இல் கொல்கத்தா, பம்பாய் மற்றும் சென்னை ஆகிய இடங்களில் இந்தியாவின் பழமையான உயர்நீதிமன்றங்கள் தொடங்கப்பட்டன. உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக பணியாற்றிய முதல் பெண் நீதிபதி யார்? ஆப்ஷன் டி இதுவரை யாரும் இல்லை.
பாத்திமா பீவி உச்சநீதிமன்றத்தின் முதல் பெண் நீதிபதி ஆவார். லோக் அதாலத் வழங்கும் தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய முடியுமா? ஆப்ஷன் டி, எந்த நீதிமன்றத்திலும் மேல்முறையீடு செய்ய முடியாது. லோக் அதாலத்தின் தீர்ப்பு ஒரு சிவில் நீதிமன்றத்திற்கு இணையானது. இரு தரப்பு சம்மதத்துடன் வழங்கப்படுவதால் இதற்கு மேல்முறையீடு கிடையாது. குடும்ப நீதிமன்றங்கள் சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? ஆப்ஷன் பி, 1984. திருமணம் மற்றும் குடும்ப தகராறுகளை சமரச முறையில் விரைவாக தீர்ப்பதற்காக 1984 குடும்ப நீதிமன்றங்கள் சட்டம் கொண்டு வரப்பட்டது. உச்சநீதிமன்ற நீதிபதி ஒருவர் தனது ராஜினாமா கடிதத்தை யாரிடம் அளிக்க முடியும்? ஆப்ஷன் சி, குடியரசுத் தலைவர். உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் இருவருமே தங்கள் பணி விலகல் கடிதத்தை குடியரசுத் தலைவரிடம் மட்டுமே ஒப்படைக்க வேண்டும். அரசியலமைப்பின் எந்த சரத்து அனைத்து நீதிமன்றங்களும் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்புகளுக்கு கட்டுப்பட்டவை என கூறுகிறது? ஆப்ஷன் ஏ, ஆர்டிகிள் 141. உச்சநீதிமன்றத்தால் அறிவிக்கப்படும் சட்டம் இந்திய எல்லைக்குள் உள்ள அனைத்து நீதிமன்றங்களையும் கட்டுப்படுத்தும் என்று ஆர்டிகிள் 141 தெளிவுபடுத்துகிறது. அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகள் எந்த உயர்நீதிமன்றத்தின் அதிகார வரம்பிற்குள் வருகின்றன? ஆப்ஷன் பி, கொல்கத்தா உயர்நீதிமன்றம். அந்தமான் நிக்கோபார் தீவுகள் கொல்கத்தா உயர்நீதிமன்றத்தின் கிளை நீதிமன்ற வரம்பிற்குள் வருகின்றன. முழுமையான நீதியை வழங்க உச்சநீதிமன்றத்திற்கு சிறப்பு அதிகாரம் அளிக்கும் சரத்து எது? ஆப்ஷன் பி, ஆர்டிகிள் 142. நிலுவையில் உள்ள எந்தவொரு வழக்கிலும் முழுமையான நீதி வழங்குவதற்காக எந்தவொரு உத்தரவையும் பிறப்பிக்கும் அசாத்திய அதிகாரத்தை உச்சநீதிமன்றத்திற்கு சரத்து 142 வழங்குகிறது. இதுவரைக்கும் மொத்தம் 40 கேள்விகள் இந்த டாப்பிக்கில் இருந்து பார்த்துருக்கோம். நீங்கள் எத்தனை கேள்விக்கு சரியாக ஆன்சர் பண்ணன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து படிங்க, வெற்றி நிச்சயம்.